எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்? தெரிக்க விட்டாருங்க. இதுக்கு மேல என்ன எப்படி இருக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? தெரிக்க விட்டாரு. இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? 9ஆம் தேதி ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அந்த 5 வயசு பெண் குழந்தை எடுத்து அது அனாதையாகப்படும் நான் இருக்கேன்னு சொல்லி இவர் பாடி கார்டாகி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறேன். ஏஜ் அட்டன் ஆனதுக்கு பிறகு அது கொஞ்சம் பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை விஜய் எப்படி அந்த குழந்தைக்கு அதில் உங்களை அரசியல் தெரிக்கிற டைலாக் அதில் தாறுமாறாக இருக்கும். படம் எண்டில் வரும்போது நீங்கள் யாருமே கலங்கி போக மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக போச்சு. காரணமே எண்டில் ஒரு அழகான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்கேன். பராசக்தியுடைய ஆடியோ மேட்சில் பார்க்கும்போது எல்லா மொபைலுமே ஆன் ஆகிருக்காங்க. எல்லாமே ஜனநாயக கையில் பார்த்துட்டு இருக்காங்களா இங்கே உட்காந்து. 900 ஸ்க்ரீன் மேலே பேச்சுவார்த்தை போயிட்டு வருது. 10ஆம் தேதி தான் பராசக்தி நல்ல ஷேரிங்கில் போகும். அது எப்படி கொடுக்க போகிறாங்க? இது ஒரு 500 தியேட்டர், அது 1 தியேட்டருக்கு தரப்போகிறாங்களா, இல்லை 900 தியேட்டர் இது 2 ஸ்க்ரீன் அது 2 ஸ்க்ரீன் தரப்போகிறாங்களா? 1000 கோடியை கண்டிப்பாக இந்த படம் தொடர வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அந்த 1000 கோடி தொட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் விஜயோடைய கடைசி படம், விஜயோடைய கடைசி எண்டு ஒன்று பாருங்க. நம்ம தீயா பண்ணியிருக்காரு, அருமையான ஒரு சீன் வச்சுருக்காங்க. காந்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்மளுடைய சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், ரொம்ப நாளா எதிர்பார்த்த மாதிரி ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்? தெரிக்க விட்டாருங்க. இதுக்கு மேல என்ன எப்படி இருக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க? அது விஜய்னாலே ஒரு மாஸ்னா விஜய். ட்ரெய்லரில் வந்து ஆக்சுவலாக 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு 3 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கான மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. தெரிக்க விட்டாருங்க. இதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும்? விஜய் 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 தளபதி. யார் அண்ணான்னு சொல்கிறீங்க, தளபதின்னு சொல்கிறீங்க? பாருங்கள், அந்த ட்ரெய்லரை பார்த்து மிரளுங்க அப்படிங்கும்போது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு பிறகு 9ஆம் தேதி ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணீங்க, நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த ஃபைட்டும் சரி, இந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டும் சரி, மமிதா பைஜுடைய அந்த சீனுக்கும் சரி, மனுஷன் வெள்ளாடி இருக்காங்க. அரசியல் டைலாக்கு இது என்ன சொல்கிறது உங்களுக்கு? இது கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு பேரோடு விஜய் வெளில போகிறார், அரசியலுக்கு போகிறார். இது கடைசி படமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெய்லரே ஒரு ட்ரெய்லரை கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது என்ன சொல்ல தெரியல, படம் எந்த அளவுக்கு தெரியும். நீங்கள் ட்ரெய்லரே ஒரு மாதம் இப்போ கொடுத்து எல்லாத்தையும் பிரமிக்க வச்சுருக்காங்க. கண்ணாப்பின்னான்னு எடுத்தோன்னே சல்லுன்னு இவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுன்னா நீங்கள் படம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். படம்லாம் தெரிக்குங்க உங்களுக்கு. ட்ரெய்லரை பார்த்துட்டு இது மறந்து போயிட்டாங்க இப்போ எல்லா பேருமே. படம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே இப்படி ஸ்க்ரீன் நகர மாட்டாங்க. ஸோ 2 3 மணி நேரம் படம் உங்களுக்கு. அது 3 hours 6 minutes படத்தை 6 minutes மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. 3 hours டூரேஷனில் படம் போகிறதே தெரியாது. ட்ரெயிலர் நீங்கள் பார்த்துட்டு இப்போ ட்ரெயிலர் பார்த்த உடனேயே என்னைய டக்குன்னு ஆரம்பிச்சிங்க முடிச்சிட்டிங்கன்னு திரும்பி ரிவைண்டில் போகிறாங்க. படமும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. 3 மணி நேரம் ஒரு இன்ச்சு நகர விடாது. வச்ச கண்ணு வாங்காத அளவுக்கு படம் அவ்வளோ ஒரு சிறப்பாக ஒரு அருமையாக படம் வந்திருக்கு. ட்ரெய்லரில் இதை விட நீங்கள் மாசிலிமெண்ட் ஒன்றும் சொல்ல முடியாது. சில படங்கள் வந்து ட்ரெய்லர் சுமாராக இருக்கும், படம் பிரமாதமாக இருக்கும். இது ட்ரெய்லரும் பிரமாதமாக இருக்குது, படம் அதோட பிரமாதமாக வந்துருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் என்கிட்ட பார்த்தவங்க சொல்லிட்டாங்க. இப்போ சென்சார் போயிருக்கு இப்போ படம். அநேகமாக படத்துக்கு UA தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். A சர்டிஃபிகேட்டுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் எல்லா பேரும் ஆடியன்ஸ் உள்ள போய் ஜனரஜகமான ஒரு படத்தை, நல்ல ஒரு எலிமெண்ட், அருமையான ஒரு கதை களம், இந்த பெண் சமூகப்பட்ட எப்படி இந்த சமூகத்தில் வாழணுங்கிற அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. விஜய்க்கு இதிலிருந்து இந்த பெண் ரசிகர்கள் இன்னும் கண்ணாப்பினான்னு எகுரும், லட்சக்கணக்கில் எகுரும். உங்களுக்கு இந்த 18 years இந்த ஓட் பேங்க்கில் வரும் இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தோன்னா சக்குன்னு டிவிக்கில் குத்திட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு எல்லா பசங்களுமே ஐயோ அண்ணா இது கடைசி படமா, தளபதி கடைசி படமா, ட்ரெய்லரே மாட்டீங்களா அப்படின்னு பேசுகிற விஷயத்தை வந்து நான் பார்க்க முடிஞ்சது. ட்ரெய்லரை தெறிக்க விட்டுருக்காருங்க சார். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட படமாக, அவங்களோட பாதுகாப்புக்கான படம் மாதிரியான ஒரு கதைகளத்தில் வரும்னு நினைக்கிறேன். எப்படி எந்த மாதிரியான கான்செப்டை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ட்ரெய்லரை பார்த்து? இல்லை, ஒரு 5 வயசு பெண் குழந்தைய விஜய் எடுத்து வளர்க்குறாருங்க. ஆனால் ஃபுல் கதையை சொல்ல மாட்டேன், நீங்கள் ட்ரெய்லரை பார்த்து கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அவர் சொன்னது தான், என்ன பண்ணாலும் என்னை அள வைக்க முடியாதுன்னு சொன்னார்ல, அதுமாதிரி என்ன கேட்டாலும் கதையை சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு லைன் சொல்லலாம், தப்பு கிடையாது. இவர் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கும்போது அந்த 5 வயசு பெண் குழந்தை எடுத்து அது அனாதையாகப்படுது. அந்த குழந்தை அனாதையாக இருக்கும்போது நான் இருக்கேன்னு சொல்லி இவர் பாடி கார்டாகி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறார். அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்கூலில் குட் டச் எது, பேட் டச் எது அப்படிங்கிறத ஸ்கூலில் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையுமே ஒரு 5 நிமிஷம் ஒரு கோச் பண்ணுறாரு. இது லைவாகவே ஷூட் பண்ணியிருக்கேன். வடபழனி ஒரு ஸ்கூலில் லைவாக ஷூட் பண்ணுது எல்லா ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. ஸோ இந்த பெண் குழந்தைக்கு என்ன அப்போ தான் புரியும், ஒரு கெட்டவன் வந்து டச் பண்ணான்னா எது நல்ல டச் எது பேட் டச்சுங்கிறது தெரியும்.
அந்த ஒரு லெசன் எடுத்திருக்காரு. இதுவே வந்து பெரிய விஷயங்க. பெண்களை தாய் குலங்களாம் கொண்டாடுவாங்க பாருங்க இந்த படத்தை. அத்தனை ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க படத்துக்கு. இது வெற்றியை தடுக்க முடியுமா? இந்த ஒரு லைனே போதுமே அதோடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. அப்புறம் அந்த அந்த குழந்தை படிப்படியாக வளர்ந்து ஒரு சாங் வேறு விட்டுருக்காங்கல்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு பாடுற ஒரு சாங். என்ன ஒரு அழகான ஒரு சாங். இதுக்கு மீறி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மீனாவோட பொண்ணை வச்சுக்கிட்டு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பார், விஜயோட குழந்தையா ஒரு அந்த ஒரு சிம்டம்ஸ் தான் இதில் நான் பார்க்க முடியுது. இந்த குழந்தையும் ஆடியோ லான்ச் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காது. அந்த 5 வயசு குழந்தை அப்படியே ஒரு ரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் 18 இயர்ஸ் ஆகுது. ஏஜ் அட்டன் ஆனதுக்கு பிறகு அது கொஞ்சம் பயப்படுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை விஜய் எப்படி அந்த குழந்தைக்கு குழந்தையிலிருந்தே வளர்த்து எப்படி ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தாரோ, 18 வயசுலையும் நீ நிமிர்ந்து நிற்கணும் இந்த சமுதாயத்தில், வாழ்ந்தே காட்டணும்னு சொல்லி அதுக்கு என்னென்ன தேவையோ அது ஃபுல்லாக ஒரு பாடிகார்டாக இருந்து தான் இவர் விஜய் பண்ணுறார். இதுதான் ஒரு பேஸ்ட் லைன். இதற்கு பிறகு நீங்கள் செகண்ட் ஹாஃபில் வர விஷயம் தாடி வச்சுட்டு வர்றாரு இல்லையா, ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ லைவ் டிவிக்கில் கட்சி மீட்டிங் போகிற அந்த விஜயை நீங்கள் இதில் பார்க்கலாம். அதில் உங்களை அரசியல் தெரிக்கிற டைலாக்கு அதெல்லாம் தாறுமாறாக இருக்கும். அங்கே தான் சென்சார் இப்போ டப்புன்னு கை வைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இவங்கள நீங்கள் என்ன வச்சாலும் பரவாயில்ல, நான் கட் பண்ணி எடுக்கிறோன்றாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் இருக்காங்க, நீ அதை புரிஞ்சுக்குவாங்க, எதனால இது கட்டாச்சுன்றது ஆடியன்ஸ் மக்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. இல்லை அது உங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் ஓவரால் வந்து ஒரு நல்ல கதையும் சொல்ல படம், அருமையான ஒரு படம். விஜயோடைய இறுதி படம்ங்கிறது தான் மிகப்பெரிய. இந்த ட்ரெய்லரை பார்த்த மாதிரி தெரியுது, ஐயோ இது இறுதி படமா அப்படின்னு சொல்லி. ட்ரெய்லரே எப்படி இருக்குன்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்குங்க, வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணுங்க. அவர் சில சொல்லுன்னா வெயிட்டிங் சார். அது போல் நம்ம பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து படம் வந்து அரசியல் நேரத்தில் வரதுனாலேயே டிஎம்கேக்கு போட்டியாக இருக்கும், முழுக்க முழுக்க அரசியல் படமாக தான் இருக்கும்னு சொல்கிற நேரத்தில் ஒரு பக்கம் இந்த மாதிரி குழந்தைய வளர்க்குறதுன்னு ஒரு விஜய் சைடு சினிமா சைடு பார்க்குற மாதிரி, இன்னொரு பக்கம் அரசியல் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. ரெண்டும் கலந்த ஒரு விஜயா கொடுத்துருக்காரா? எஸ், அதான் 2 கெட்டப்பில் வர்றேன். இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற வரைக்குமே ஒரு காவல்துறை அதிகாரியாக அந்த ஒரு யங் கெட்டப்பில் 30 வயசு கெட்டப்பில் வர்றாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாஸ் எலிமெண்ட்டு ஃபைட்லாம் அது தெரிக்க உங்களுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க இல்லையா. அதற்கு பிறகு அந்த பொண்ணு 18 வயசு ஆகுது இல்லையா, ஆகும்போது நீங்கள் கெட்டப் சேஞ்ச் பண்ணணும்ல, லாஜிக் தானே. அப்போ ஒரு 50 வயசுல எல்லாம் மாறுறார். அப்போ 50 வயசுக்கு பிறகு எப்படி இருப்பார்? இதுக்குள்ளே அரசியல் உள்ளே வரும். அந்த பெண்ணை அட்டாக் பண்ணுறது மாதிரிலாம் சில காட்சி அமைப்புகள் மாறுது உங்களுக்கு. அதை ஸோ வினோத் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இதை மாறும்போது என்ன அகேன்ஸ்ட் பண்ணி அந்த சார்பு அரசியல் அட்டாக்மெண்ட்ஸ்லாம் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க, பிரமாதமாக வச்சுருக்காங்க. அதை அதனால தான் அவர் சொன்னார், படம் எண்டில் வரும்போது நீங்கள் யாருமே கலங்கி போக மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக போகுன்னு சொன்னது காரணமே எண்டில் ஒரு அழகான ஒரு லீடு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது நீங்கள் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்இடியில் வந்து 2026 ஒரு மேட்டர் வச்சுருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும். அதாவது எண்டில் வரும் உங்களுக்கு அது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மேட்டரில் அப்படியே போகும், செகண்ட் ஆஃப்லாம் நீங்கள் ஒரு ஸ்பீடு படம். நீங்கள் டிவிகேவுடைய அரசியல் கட்சி தலைவர் என்ன நீங்கள் லைவாக பண்ணிக்கிறோம் அது ஸ்க்ரீனில் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து விவரிக்க முடியாதுங்க. நான் சொல்ல மொத்தத்தில் ட்ரெயிலர் பற்றி மிரண்டு போயிருங்க. இப்போ எல்லா பேருமே மெயின் பிக்சர் வரட்டும், ஒரு வாரத்தில் வரும்போது பாருங்கள் சார். இன்னொரு பக்கம் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரி மாதிரியான ஒரு கான்செப்டில் இருக்குது படம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எது நான் இந்த குழந்தைய பாடுவேன் அதனால இன்னொன்று போலீஸ் கேட்டப், இன்னொன்று பெண்கள் அப்படின்னு வரும்போது அந்த ஃபீல் கொடுக்குது. கலந்த மாதிரி தான் இருக்குமா கடைசி படம்ன்றதுனால? இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒரு பெண் குழந்தை வளர்க்குற விதம் ஒன்று இருக்குது. அது வளர்ந்த பிறகு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் சமுதாயத்தில் பயப்படக்கூடாது. நீங்கள் பயந்தீங்கன்னா வாழ முடியாது, துணிஞ்சு நிற்கணும் தான். மகாத்மா காந்தி நீங்கள் ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் வெளியில் போய்ட்டு வீட்டுக்கு வந்தால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சின்னு சொன்னார். இன்றைக்கி அப்படி எதாவது இருக்கா? 7 மணிக்கு போன பொண்ணையே கோயம்புத்தூரில் வந்து பலாத்காரம் பண்ணி 4 பேர் அநியாயம் பண்ணிட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு போன பொண்ணு 12 மணிக்கு எங்கேயோ வெளில போகிறது. பட் இன்னமும் அப்படி தான் இருக்குது. பட் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற சித்தம் இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. தெரியனுடைய அந்த பேட்டர்ன் வேறு. போலீஸ் ஆஃபீஸருங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஹீரோக்கள் போடுறது தான். நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் போடாத போலீஸ் கெட்டப்பா உங்களுக்கு ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதில். ஸோ வேறு அதே இது நீ மிக்ஸ் பண்ணிவிட அவசியம் இல்லை. அந்த சாயல் உங்களுக்கு தெரியுமா, குழந்தை இன்ஸ்பெக்ட் போலீஸு, இதுலேயும் குழந்தைய போலீஸ் இல்லை, அதில் சொந்த பொண்ணாக வருவாங்க, இதில் அடாப்ட் இதை எடுத்து வளர்க்குற ஒரு கேரக்டர். பட் இது வேறு அது வேறு. சார் தியேட்டர்ஸ் எந்த அளவுக்கு சார் கிடைக்கும் ஜனநாயகன் படத்துக்கு? அது கிட்டத்தட்ட ஒரு 900 ஸ்க்ரீன் மேலே பேச்சுவார்த்தைகள் போயிட்டு வருதுமா. அதுக்கு வந்து நீங்கள் தியேட்டர்ஸ் ஓனர் எல்லா பேருமே ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆகிட்டாங்க. அதுதான் வரும். ஒரு வாரம் விட்டுருந்தாங்கன்னா தாறுமாறான கலெக்ஷனை பார்த்துருப்பாங்க. தியேட்டர்ஸ் ஓனர் வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் வந்து போட்ட காசோடு எடுத்துருப்பாங்க. இப்போ அதில் ஒரு சின்ன சிக்கல் 10ஆம் தேதி பராசக்தி வர்றதுனால ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் தியேட்டர்ஸ் ஓனரில் எல்லா பேருமே லைக் பண்ணுறது பராசக்தி ஒரு வாரம் கழித்து வரட்டுமே, அந்த படத்துலையும் ஓடணும், இந்த படத்தில் 2 படையும் ஓடக்கூடிய படங்களை 2 ஏன் மோத விடணும் தேவையில்லாமல். இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் விஜயகாந்தோட விஜய் படம் மோதி இருக்குது, ரஜினி சார் படத்தோட மோதி இருக்குங்கிறதுலாம் வேறு விஷயம் கணக்கு.
அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 தியேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகும் சென்னையிலேயே. மற்ற ஊரில் ஒரு தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகும். இன்றைக்கி ஒரு ஊரில் 5 தியேட்டர் 10 தியேட்டருக்குன்னா 10 தியேட்டருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. சென்னை பூராமே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது. 60-70 தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது மற்ற இன்னொரு படம் வந்து பெரிய படம், அதுவும் சிவகார்த்திகேயன் படம், அதுவும் டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்டர் வேல்யூவில் படம், இதுவும் டைரக்டர் வேல்யூவில் படம். வினோத், விஜய் வினோத், அந்த சுதா கொங்கரா வந்து எஸ்கே, ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா. பட் இப்படி தாறுமாறான ஒரு 2 மேட்ரு. இல்லை என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் படத்தில் பராசக்தியில் ஸ்ரீலீலா பண்ணியிருக்காங்கல்ல, ஒரிஜினல் ஜனநாயகன் படத்தில் ஸ்ரீலீலா தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தமிழுக்கு மமிதா பைஜ் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர். இது ஒரு கான்ட்ராஸ்ட் மேட்ரு தமிழுக்கு. 2 படியும் ஓடக்கூடிய படம் தியேட்டருக்கு ஒரு 900 தியேட்டருக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 9ஆம் தேதி ஃபுல்லாக அதுதான் ஓடும். 10ஆம் தேதி தான் பராசக்தினால ஷேரிங்கில் போகும். அது எப்படி கொடுக்க போகிறாங்க? இது ஒரு 500 தியேட்டர், அது 100 தியேட்டருக்கு தரப்போகிறாங்களா, இல்லை 900 தியேட்டர் இது 2 ஸ்க்ரீன் அது 2 ஸ்க்ரீன் தரப்போகிறாங்களா? மிகப்பெரிய ஒரு குழப்பம் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது. அது என்னமோ இந்த வாரத்துக்குள்ள ஒரு முடிவாக நினைக்கிறேன் நான். இந்த ஜனநாயகன் பராசக்தி போட்டியா போயிட்டு இருக்க நேரத்துல தான் ட்ரைலரும் ஆடியோ லான்ச்சும், பராசக்தி ஆடியோ லான்ச்சும் ட்ரைலர் நேரத்திலேயே வந்திருக்கு. ஜனநாயகன் ட்ரைலர் நேரத்திலேயே அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு, இந்த பக்கம் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயத்தை பாக்குறீங்க? இல்லை போட்டி தானே உங்களுக்கு. எப்படி ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் ரிலீஸ் போது நீங்கள் 14லேருந்து எஸ்கே 10ஆம் தேதி விட்டீங்க. இப்போ அதே இது மலேசியா நடந்த ஆடியோ லான்ச் விழாவை ஜி டிவி வந்து சண்டே அன்னைக்கு 4th அன்னைக்கு 4:30 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி அன்றைக்கி தான் பராசக்தியுடைய ஆடியோ லான்ச்சு சென்னையில் நடக்குது. அதை 4ஆம் தேதி 3 மணிக்கே சன் டிவியில் போகிற மாதிரி ஒரு ப்ரோமோ விட்டீங்க. இப்போ இது எப்படி பார்க்க முடியும் நம்ம? இது வந்து போட்டிகள் மாதிரி நமக்கு வந்து தெரியல. ஏதோ ஒன்று வந்து அடித்து தோசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் போகுது. அப்படி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இல்லைன்னா கேப் விட்டு அழகாக பண்ணிட்டு போகலாமே. பெரிய விஷயங்கள் ஒரு வாரம் கழிச்சு பண்ணாலும் அழகாக ஓடிட்டு தானே இருக்க போகுது. அதுலேயும் ஓடிக்கலாம், இதுலேயும் எடுத்துடலாமே. அதானே வந்து டிஸ்ட்ரிபியூட்டே விரும்புகிறேன், தேட்டர் ஓனர்ஸ் விரும்புகிறாங்க. பட்டு பார்த்தாங்க, அதான் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ட்ரெய்லர் ஜனநாயகன் எதுக்கு நீங்கள் 9-10 தானே ரிலீஸ் பண்ணுறீங்க? நான் ஆடியோ லான்ச் நீங்கள் நடந்துட்டு இருக்கும்போது என்னுடைய ஜனநாயகன் ட்ரெய்லர் விடுறேன், பார்ப்போம் எத்தனை மில்லியன்ஸ் அதில் போகுது அப்படிங்கிறத. அதான் விட்டாங்க தெரிச்சு. ஜனநாயகன் இப்போ ஓடிக்கிட்டு கண்ணாம்புனா ட்ரெய்லர் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாமே மிரண்டு போயிருக்காங்க. எனக்கு அங்கேருந்து ஃபோன் காலில் வரும்போது பார்த்தீங்கன்னா பராசக்தியுடைய ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது எல்லா மொபைலுமே ஆன் ஆகிருக்கான். எல்லாமே ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காங்களா இங்கே உட்காந்துட்டு. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் காமெடியாக போயிடும். ஆடியோ லான்ச்சிங் ஓடிட்டு இருக்கு, பராசக்தி பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே எல்லாரும் மொபைல் ஆன் ஆகிருக்கு, ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே பார்க்கல சார். இன்னொரு பக்கம் சொல்லியே ஜனநாயகன் கூட பராசக்தியா, விஜய் கூட எஸ்கேவான்னு சொல்லியே ஒரு பக்கம் ப்ரொமோஷனில் போய் எஸ்கேவையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அந்த இடத்துல. இன்னொரு பக்கம் அதுவும் வெற்றி படமாக அமைய வாய்ப்பு இருக்குல்ல? நிறைய இருக்குது. அதில் ஒன்றும் தவறே கிடையாது. கண்டிப்பாக பராசக்தி வெற்றி பெறும். சிவகார்த்திகேயன்லாம் மனுஷன் விளையாடிருக்காங்க அந்த கேரக்டருங்க. அந்த ராஜேந்திரன் கேரக்டரே வாழ்ந்துருக்கேன். எப்படி அமரனில் முகுந்து வர கேட்டால் கண் மூடே கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வர, இதில் அந்த மாணவனுடைய கேரக்டர் எடுத்து பிரமாதம் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணுமோ 1965 அந்த ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்காருன்னா அது பெரிய விஷயம். கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய ஈக்குவல் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காரு. ஸோ அவ்வளோதான். பட் வரதுக்கு ஆசைப்படுறது ஒன்றும் தவறே கிடையாது எனக்கு. பட் ஜனநாயகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், பராசக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும், மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்று தேவையில்லாம் விஜய் கூட மோத விட்டுட்டு சிவகார்த்திகேயன் பேர் தான் இப்போ ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. எஸ்கேக்கு இது பெருசாக அமையுமா இந்த படம்? பராசக்தி படம் என்னதான் நம்ம தூக்கி வச்சு விஜய் கூட எஸ்கே வச்சு கம்பேர் பண்ணி பேசினாலும் பராசக்தி படம் அதே அளவுக்கு போகுமா? ஓரளவுக்கு போகும்ன்றதை தாண்டி அது ஓரளவுக்கு போகுமான்ற பேச்சு வருது இல்லையா சார்? இல்லைம்மா, அதாவது ஜனநாயகனுடைய வெற்றி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு பல கோடி வசூல் அப்படிங்கிற அந்த ஒரு ரெக்கார்டு அந்த படம் கண்டிப்பாக பண்ண ஜனநாயகன் பண்ணும். 1000 கோடியை கண்டிப்பாக இந்த படம் தொடர்றதுன வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அந்த 1000 கோடியை தொட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். காரணம் விஜயோடைய கடைசி படம். இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றிகரமாக ஓரளவுக்கான இந்த கதைக்களமும் அமைக்கப்பட்டிருக்கு. பட் அதே மாதிரி தான் பராசக்தி படம் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் 2 வசூலும் இதை தாண்டுமா அதை தாண்டுமான்னு கிடையாது. ஜனநாயகனுடைய வசூல் மிகப்பெரிய வசூல் 1000 கோடி தன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். பொறுத்திருந்து பார்க்கலாம், மக்கள் என்ன தீர்ப்பு சொல்ல போகிறான்னு தெரியல. பட் பராசக்தி படம் ஜனநாயகம் ஓடுறதுனால பட் இதுக்குள்ளே ஒரு பட்ஜெட், இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அதை தாண்டும். இப்போது சிவகார்த்திகேயனுடைய படம் அமரன் 300 கோடிக்கு மேலே கிராஸ் ஆச்சு இல்லையா, அந்த சாதனையை பராசக்தி கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அவருடைய பண்ண ரெக்கார்ட் பண்ண படத்தை இது உடைச்சிட்டு இது பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் பராசக்தி, அப்படி தான் சொல்ல முடியும். பட் ஜனநாயகன் படத்தினுடைய இதை கிட்டத்தட்ட ஒரு 550 கோடி ஏதோ கோட்டு சம்திங் இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இல்லையோலாம் போயிருக்கு.
அந்த வசூல் சாதனையை இந்த விஜயோட படம் அது முறியடிக்கும். அவர்கள் படத்தை அவர்கள் வசூல் இந்த படம் வந்து முறியடிக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். சார், விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்றதுனால கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாரு அனிருத் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் வந்துச்சு. அந்த கடைசி 3.5 மணி நேரத்தில் கடைசி நிமிஷம் என்னவா இருக்கும்? விஜயோடைய கடைசி எண்டு ஒன்று இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஆனால் தீயா பண்ணியிருக்காரு. அருமையான ஒரு சீன் வச்சுருக்காங்க. அதுதான் வினோத் அவர்கள் சொன்னார், படம் முடிச்சுட்டு வரும்போது சோகத்தில் வர மாட்டீங்க, துக்கத்தில் வர மாட்டீங்க, அண்ணன் புறன்னு நீ அது கண்களையும் வர மாட்டீங்க, ரொம்ப ஹாப்பியாக ஒரு சந்தோஷம் இல்லை. எண்டில் ஒரு சீன் வச்சுருக்காங்க. 2026 சம்மந்தப்பட்ட ஒரு காட்சி இருக்குது. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் படம் பார்த்துறீங்க, தெரிக்கிறது மாதிரி. சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.